மக்களே, இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப்பே பண்ணாதீங்க. இந்த வீடியோல ரொம்பவே முக்கியமான விஷயம் தான் நம்ம பேச போறோம். அண்ட் நெக்ஸ்ட் சீசன்ல 2027ல தல தோனி வருவாரா, அண்ட் யாரு கேப்டன் சிஎஸ்கேக்கு, யாரு ரீட்டைன் பண்ண போறா, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்த போறோம். அண்ட் ஃபுல்லா பார்க்க போறோம். ஓகேவா? அண்ட் தெளிவா பார்க்க போறோம். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் தட்டிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2027ல தல தோனி வருவாரா மாட்டாரா நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம். அதே மாதிரி சிஎஸ்கேவுக்கு தல தோனி வருவாரா மாட்டாரா, அண்ட் யார் கேப்டன், அதுக்கப்புறம் டூபேவே ரீட்டைன் பண்ணுவாங்களா, அதை பத்தி அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்தலாம். அப்படியே முழுசாவே பார்த்தலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தல தோனி வருவாரா மாட்டாரா 2027ல. தல தோனி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தல தோனி ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, நான் லாஸ்ட் சீசனா இருந்துச்சுன்னா நான் ரிட்டையர் ஆகதான் இருந்ததுன்னா லாஸ்ட் ஐபிஎல் சிஎஸ்கே சேப்பாக்கத்தில் தான் விளையாடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அவர் இந்த 2026ல தலை விளையாடல சேப்பாக்கோக்கு. அண்ட் தல தோனி 2027ல வரது ரொம்பவே சான்ஸ் அதிகம். அண்ட் தலைவும் எதுவுமே சொல்லலை, நான் 2027ல வர மாட்டேன் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஓகேவா? அதே மாதிரி தான் நானும் சொல்லலாம். தல தோனி 2027ல வருவாரு. அண்ட் என்னோட ஒப்பீனியன்ல தலை வருவார் தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்து செகண்ட் பாருங்க, யாரு கேப்டன்சி பண்ண போறா சிஎஸ்கேவுக்கு, யார் 2027ல யார் சிஎஸ்கேக்கு கேப்டன்சி பண்ண போறா, அண்ட் நம்ம பிரேவிஸை ரீட்டைன் பண்ணுவாங்களா, அண்ட் நம்ம பிரேவிஸையும் டூபே இவன் பேர்னா நூர் அகமதும் ரீட்டைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படியே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் சிஎஸ்கேவுக்கு 2027ல மாற்றம் சிஎஸ்கேவுக்கு யார் கேப்டனா இருக்க போதா அப்படின்னு பார்த்தலாம் இந்த வீடியோல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தலை அண்ட் தலை வந்தாங்கன்னா தலை தான் கேப்டனா இருக்க சான்சஸ் இருக்கு. அண்ட் ருத்துராஜ் லிவிங்குன்னு நான் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ யாருமே பார்க்கலன்னா மறக்காம இந்த கமெண்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அண்ட் தலை தோனி வந்துட்டாருன்னா கண்டிப்பா அவர் தான் கேப்டனா இருப்பாரு. அண்ட் அவரை விட்டுட்டு ருத்துராஜ் கேப்டன்சி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அண்ட் ருத்துராஜ் வைக்க மாட்டாரு, எடுத்துக்க மாட்டார் தான் நினைக்கிறேன். அண்ட் ருத்துராஜ இந்த வருஷமே போட்டு செஞ்சு விட்டாச்சு. அண்ட் அவர் அடுத்த வருஷம் வர்றதுக்கு கொஞ்சம் டவுட்டு, அண்ட் வாய்ப்பு இருக்காது தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மோஸ்ட்லி தல தோனி தான் கேப்டன் இருக்க முழுசா சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட்ல நீங்க தல தோனி இருப்பாரா ருத்துராஜ் இருப்பாங்களா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ பிரேவிஸ் ரீட்டைன் பண்ணுவாங்களா, அண்ட் நம்ம நூர் அகமது ரீட்டைன் பண்ணுவாங்களா, இதுக்கு நான் தனியாவே வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அந்த வீடியோ நீங்க யாருமே பார்க்கலன்னா மறக்காம நம்ம யூடியூப் பேஜ்குள்ள போயிட்டு செக் பண்ணி பாருங்க. முக்கியமா அந்த வீடியோவை பாருங்க. ஓகேவா? அண்ட் கமெண்ட் பாக்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்கதான் போயிட்டு பாருங்க. ஓகேவா? அடுத்து நம்ம இந்த 2 பேர்த்த மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டோக்ஸ் 2027ல வருவாரா மாட்டாரா, அண்ட் அவர் வர மாட்டாரு, கண்டிப்பா வரவே மாட்டாரு. அவர் எடுக்கிறதுக்கு அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான், பட் எடுக்க மாட்டாங்க தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க 3 பாயிண்ட் 3வது பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க. அடுத்து 4th பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா பிரேவிஸை ரீட்டைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அண்ட் நம்ம நூர் அகமது ரீட்டைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அதை பத்தி நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவை. ஓகேவா? 4th பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நூர் அகமது ரீட்டைன் கண்டிப்பா பண்ணுவாங்க. அண்ட் பிரேவிஸையும் ரீட்டைன் பண்ணதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அண்ட் நம்ம ஸ்டோக்ஸ் வரமாட்டாரு கண்டிப்பா. அதுக்கப்புறம் நம்ம டூபேவை பத்தி நீங்க கேட்டீங்க, கண்டிப்பா டூபேவை ரீட்டைன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அண்ட் அவர் கொஞ்சம் சரியா விளையாடாதனால, அண்ட் லாஸ்ட் 3 மேட்ச்ல நல்லாதான் விளையாண்டாரு. அண்ட் அவரை சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ரிலீஸ் பண்ணி திருப்பி எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அண்ட் நம்ம பத்திராமனாவை எடுப்பாங்க தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? பத்திரானாவை தான் எடுப்பாங்க. அண்ட் எடுப்பாங்க, மோஸ்ட்லி எடுப்பாங்க. நான் பத்திரானாவை பத்தி ஒரு வீடியோவாவே போடுறேன். ஓகேவா? அண்ட் இதுவரையும் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன சொன்னாலும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன்